அதேபோல் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இளங்கலை MBBS மற்றும் BDS பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை பெறப்பட்டது. அப்படி பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் விவரம் 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்களில் ஒரு சில விண்ணப்பங்கள் சான்றிதழ்களை இணைக்க மறந்த மாணவர்கள், குறிப்பாக அனைத்து சான்றிதழ்களையும் வைத்திருப்பார்கள், ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை விட்டு இருப்பார்கள், பர்த் சர்டிபிகேட்டை விட்டு இருப்பார்கள், மார்க் ஷீட்டை விட்டு இருப்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு சான்றிதழை இணைக்க மறந்து அவர்கள் அப்ளை செய்திருப்பார்கள். அவர்களுக்கான கால அவகாசமாக 2 நாட்கள் கால அவகாசம் விடப்படுகிறது. இந்த 2 நாட்களில் எந்தெந்த மாணவர் எந்தெந்த சான்றிதழை இணைக்கவில்லையோ அந்த சான்றிதழை அவர்கள் இணைப்பதற்குரிய கால அவகாசமாக இந்த 2 நாட்கள் தரப்படுகிறது. இந்த 2 நாட்களில் அந்த மாணவர்கள் அந்த சான்றிதழ்களை இணைத்து மீண்டும் தந்தால் அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி பட்டியல் வெளியிடப்படவிருக்கிறது. இப்படி தகுதி பட்டியலை சரிபார்க்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது 20 விண்ணப்பதாரர்களில் போலி சான்றிதழ்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 20 மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை போலியாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த 20 மாணவர்களுக்கும் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்குரிய தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 3 வருடங்களுக்கு இவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் தொடரப்படவிருக்கிறது. இந்த 20 மாணவர்களில் 7 மாணவர்கள் பிறப்பிட சான்றிதழை போலியாக தந்திருக்கிறார்கள். 9 மாணவர்கள் பிறப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழை போலியாக தந்திருக்கிறார்கள். 4 மாணவர்கள் NRI தகுதிக்கான தூதரக சான்றிதழ்களை போலியாக தந்திருக்கிறார்கள். ஆக NRI சான்றிதழை போலியாக தந்து ஜாதி சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ்களை போலியாக தந்த இந்த 20 மாணவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. 3 ஆண்டுகள் இவர்கள் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு தடையும் விதிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வகையில் இந்த சான்றிதழ்கள் சரிபார்ப்பதற்குரிய இறுதி நாளாக 18/10/2025 என்று காலை 10 மணி வரை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. IRT மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் பரிசீலனை தற்போது நடந்து வருகிறது. அவர்களுக்கும் 2 தினங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படுகிறது. இந்த சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை முடிந்து இறுதி பட்டியல் வருகிற 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்படவிருக்கிறது. மெரிட் லிஸ்ட், அதாவது விண்ணப்பங்கள் பரிசீலனை முடிந்து இறுதி பட்டியல் 25ஆம் தேதி எங்களால் வெளியிடப்படவிருக்கிறது. 25ஆம் தேதி வெளியிடப்பட்டவுடன் ஒன்றிய அரசின் கால அட்டவணைப்படி ஜூலை 10ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. மீண்டும் அறிவித்துக் கொள்கிறேன், இறுதி பட்டியல் வெளியிடப்படுகிற நாள் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு, ஜூலை 30 காலை 10 மணிக்கு கலந்தாய்வு தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.